ஹலோ காய்ஸ் சிறகடிக்க ஆசையில் அடுத்ததா என்ன நடக்குதுன்னு சொன்னால் முத்துக்கு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க விஜயா. என்ன பொறுப்பு கொடுக்குறாங்கன்னு சொன்னால், நீ மட்டும் உன்னோட வாழ்க்கையில் வளர்ந்துட்டே போகிற, ஆனால் மனோஜை பற்றி நீ யோசிக்கவே இல்லை, பாவம் இல்லையா, அவனோட வாழ்க்கை இப்படி இருக்குன்றதை நீ யோசிக்க மாட்டியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா, அவனை தானே ரொம்ப படித்த பையன்னு சொல்லுவீங்க, அவன் ரொம்ப திறமையானவன் என்ற மாதிரி வந்து எல்லாம் பாராட்டுவீங்க, பெருமையாலாம் பேசுவீங்க, வீட்டில் மட்டும் இல்லை போகிற இடமெல்லாம் பேசுவீங்க, அப்புறமா எதுக்கும்மா இந்த டிரைவர்கிட்ட அவனை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னடா நக்கலா, இங்கே பாரு, அவனை பற்றியே எனக்கு யோசனையாக இருக்குது, அவனால் இந்த வீட்டுக்கு நிறைய வந்து பிரச்சனை வந்துட்டே இருக்குது, அந்த பிரச்சனையை வந்து எப்படியாவது தீர்த்து வைக்கணும், இல்லைன்னு சொன்னால் பழையபடி எங்களோட வீடு ஏலத்தில் போனாலும் போயிடும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, பழையபடி அவன் ஏதாவது கடன் வாங்கிட்டானா என்ன, ஏம்மா அந்த மாதிரி வந்து கடன் வாங்க விட்டீங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, அவன் எந்த கடனும் வாங்கலை, வாங்கினாலும் அந்த கடனை கட்டுன்னு சொல்லி நான் உனக்கு சொல்ல போகிறது கிடையாது, அப்புறம் எதுக்கு கூப்பிட்டீங்க, வேறு என்ன விஷயத்தை பற்றி பேச கூப்பிட்டீங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. எல்லாமே அவனோட கல்யாண விஷயந்தான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அம்மா, எத்தனை தடவையம்மா இதை பற்றி பேசிட்டீங்க, இதை பற்றி நீங்கள் அவன்கிட்ட தானம்மா பேசணும், அவன் தான் தன்னை திருத்தி கொள்ளணும், அவன் திருந்தாமல் இந்த மாதிரி வந்து வீட்டை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல், தன்னை பற்றியும் எந்த சிந்தனையும் இல்லாமல் திரியும் போது நான் அவனை பற்றி சிந்திச்சு என்னம்மா பிரயோஜனம் கிடைக்க போகுது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது மீனா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. என்ன மீனா, என்ன நான் முத்தோட என்ன பேசுகிறேன்னு கேட்டுட்ருக்கிறியா, தாராளமாக இதில் வந்து நீ கேட்கலாம், நீ ஒன்றும் ஒழிச்சு நின்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அம்மா, எதுக்கம்மா அவளோட பிரச்சனை பண்ணுறீங்க, அவனும் ஒழிச்சு நின்று கேட்குறக்கு வரலை, நான் வந்து ஒரு காஃபி போட்டு தர சொன்னேன், அதுதான் என்னை எங்கேருந்து காணையிலேருந்து தேடிட்டு வந்தா போல இருக்குது, சரி வா மீனா வந்து தந்துட்டு போ என்று சொல்லும்போது, இல்லை இல்லை நீயுமே நெல், இந்த பிரச்சனையை நீ சேர்ந்து தான் வந்து பார்க்கணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னத்தை, என்ன பிரச்சனை என்று சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, எப்படியாவது அந்த ரோகிணிகிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கணும், மனோஜுக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஏதாவது ஒரு வசதியான பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுதான் என்னோடய விருப்பம், இப்படியே வந்து விட்டுட்டு போனால் மனோஜ் அப்படியே வந்து என்னோடய வாழ்க்கை இப்படியே போனால் என்ன ஆகிறதுன்ட்டு அந்த ரோகிணியோடையே திரும்பவுமே சேர்ந்து வாழ்ந்துடுவான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அம்மா, அதை பற்றி நீங்கள் அவன்கிட்ட பேசணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, இப்போல்லாம் மனோஜ் என்னோட பேச்சை கேட்குற மாதிரி தெரியல, காலையில் எங்கேயோ போகிறான், அப்புறமா சாயந்தரம் வரான், கேட்டால் கடையில் நிற்கிறேன்னு சொல்கிறாங்க, கடைக்கு போனால் அங்கே அவனை காண கிடைக்குதில்ல, அவங்க சொல்கிறாங்க எங்கேயோ பிஸியாக இருக்கிறாங்க, வெளியில் போயிட்டாங்கன்று சொல்கிறாங்க. இப்படி போகிறதா இருந்தால் அந்த ரோகிணி கூட தான் எங்கேயாவது போயிருக்க வாய்ப்பு இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ நாளுமே அவங்க கனகாவோட தான் சுற்றிட்டு தெரிஞ்சாங்க, புதுசாக இப்போ தான் அவங்க ரோகிணியோடைய ஊர் சுற்ற ஆரம்பிக்க போகிறாங்க, அதுக்குமே எதுக்காக என்று சொன்னால் டிவோர்ஸ் எடுக்கிறதுக்காக. இந்த மனோஜ் வந்து இவ்வளோ காலம் ஏமாந்தது காணாதுன்னு சொல்லி புதுசாக திரும்ப திரும்ப ஏமாந்துட்டே இருக்கிறாங்க. ரோகிணி ஏமாத்துறதை தவிர வேறு எதுவுமே அந்த வீட்டில் பண்ணலை, அந்த விஷயம் நல்லாவே தெரிஞ்ச மனோஜ் திரும்பவுமே அந்த ரோகிணியோட பேச்சை கேட்டுட்டு முக்கியமான ஒரு முடிவை வந்து எடுக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், கிரிஷோட ரொம்ப பாசமாக இருந்தால், அன்பாக இருந்தால் ரோகிணி என்னை விட்டு விளத்திடுவான்னு நினைக்கிறாங்க. கிரிஷும் விளத்த மாட்டாங்க, ரோகிணியும் விளத்த மாட்டாங்கன்றதை அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படி எல்லாமே வந்து நல்ல மாதிரி வந்து நடந்தால் சரி, மனோஜ் என்னை விட்டு நீ விளத்தி போயிடு, இவ்வளோ பாசமாக இவ்வளோ நாள் நடந்தால என்ற மாதிரி வந்து சொல்லுவாங்கன்னு நினச்சாங்க. அவங்க இவங்களோட பாசமாக நடந்தால், இங்கே பாரு மனோஜ், இவ்வளோ நாளும் கிரிஷுக்கு உன்னை பற்றின சிந்தனையே இல்லை, இப்போ எப்போ பார்த்தாலும் வந்து உன்கிட்ட போகணுமெண்டு பேசிகிட்டே இருக்கிறான், அவனோட கடைக்கு வர்றது தான் அவனுக்கு விருப்பமாக இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்லி இன்னுமே வந்து அவங்கள டிவோர்ஸ் எடுக்க விடாமல் தான் பண்ணுவாங்க, டிவோர்ஸ் கொடுக்கவும் மாட்டாங்க, இன்னுமே அவங்கள விட்டு பிரிய நினைக்கவும் மாட்டாங்க. இந்த விஷயம் அறியாத மனோஜ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே பாரு, ரொம்ப நாளாச்சு உன்னோட வெளியிடங்களுக்கெல்லாம் போய், கோயிலுக்கு போனால் யாராவது பார்த்துருவாங்க, அந்த மீனா அடிக்கடி கோயிலுக்கு வருவா, அல்லது போனால் அம்மா கோயிலுக்கு வருவாங்க பார்த்துருவாங்க, எங்கேயாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாமா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. யாரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு, சுருதியோட ரெஸ்டாரண்ட்டா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை அங்கெல்லாம் நான் வரமாட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதுக்கு மனோஜ் பயப்படுற, நாங்கள் போகிறதா இருந்தால் அங்கே தான் போகணும், அங்கே போனால் தான் அவங்க நினைப்பாங்க மனோஜ் இனிமேல் வந்து ரோகிணியை மறக்கலை, அவங்கள பிரித்து வைக்கிறது நியாயமில்லைன்னு நினச்சிட்டு அவங்க சேர்த்து வைப்பாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிற, அங்கே வீட்டுக்கு தெரிஞ்சு அம்மா என்ன வாங்க தெரியுமா, அப்புறமா கடையை விட்டு என்னை விரட்டிடுவாங்க, வீட்டை விட்டு விரட்டுவாங்க, கடையை விட்டு விரட்டுவாங்க, எனக்கு வேறு கடனெல்லாம் இருக்குது, அந்த விஷயத்தை வேறு அவங்கள்ட்ட சொல்லலை என்ற மாதிரி வந்து நினச்சிட்ருக்குறாங்க. இப்படி நிற்கும்போது என்ன மனோஜ் யோசிக்கிறா, இல்லை இல்லை ஒரு விஷயம் இல்லை, நான் இங்கே பாரு, நான் ஒரு கோடீஸ்வரன் ஆகணும்னு சொன்னால் உன்னை டிவோர்ஸ் எடுத்து தான் ஆகணும் என்ற மாதிரி வந்து மனோஜ் யோசிக்கிறாங்க. எப்படியாவது வந்து அந்த கனகாவோட சொத்தெல்லாம் தனக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது என்றைக்குமே நடக்காத விஷயம்ன்றதை மனோஜ் புரிஞ்சு கொள்ளவே இல்லை. ரோகிணி என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், மனோஜ் தன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வாரது, தன்னோட
இருந்து சாப்பிட்றது, தன்னோட பையனோட வந்து ரொம்ப பாசமாக இருக்கிறது, இதெல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அதெல்லாத்தையும் கொண்டு போய் கோர்ட்டில் காட்டணுமென்ட்டு நினைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அவங்க எவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க, என் மேலே மட்டும் இல்லை என்னோட பையன் மேலேயும் பாசமாக இருக்கிறாங்க. எங்களோட வீட்டுக்கு வராங்க, எங்களை காரில் கூட்டிகிட்டு போய் ஊரெல்லாம் சுற்றி காட்டுறாங்க. எப்படி பாசமானவங்க எங்களை வேண்டாம்ன்ட்டு டிவோர்ஸ் எடுப்பாங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்களோட அம்மா தான் இந்த மாதிரி சொல்லி டிவோர்ஸ் எடுக்க பண்ணுறாங்க என்றதுக்காக நிறைய ஆதாரங்களை வந்து அவங்க சேமிக்கிறாங்க. அதாவது மனோஜ் வந்து எங்களில் இப்போவுமே பாசமாக இருக்கிறாங்க. இந்த டிவோர்ஸில் அவங்களுக்கு எந்த விதத்துலையும் உடன்பாடு இல்லை. மற்றவங்க சொல்லித்தான் அவங்க கோர்ட்டுக்கே வந்தாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறதுக்காக நிறைய எவிடன்ஸ் எல்லாம் எடுக்க பார்க்குறாங்க. இதை அறியாத மனோஜ் அவங்கள்ட பேச்சை கேட்டுட்டு அவங்க கேட்குற இடமெல்லாம் சுற்றிட்டே இருக்கிறாங்க. கிருஷுமே எப்போ பார்த்தாலும், அம்மா இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு சொன்னால் வாங்க மனோஜ் அங்கிளோட கடைக்கு போகலான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது மனோஜ் அங்கிளா? மனோஜ் அங்கிள்னு சொல்லக்கூடாது, அவங்கள நீ அப்பாண்டு தான் கூப்பிடணும். அதுவும் எல்லாருமே நிற்கும்போது தான் நீ அப்பாண்டு கூப்பிடணும், தனியாக இருக்கும்போதெல்லாம் கூப்பிடணுமென்ற அவசியமே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யார் எல்லாரும் என்று கேட்கும்போது கடையில் நிறைய ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஏதாவது பேசுகிறதுக்காக மனோஜுக்கு கிட்ட வருவாங்க. அந்த நேரம் வந்து நீ அப்பான்னு சொல்லி தான் பேசணும். அதுக்கப்புறமா அவங்க அந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க, வீட்டில் போய் சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா யாராலையும் இந்த முடிவை மாற்றவே முடியாது. மனோஜ் எங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க, சரியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, கல்யாணி எங்கே பாரு, திரும்ப திரும்ப தப்பு பண்ணுற, ஏற்கனவே நிறைய பொய் சொல்லியிருக்கிறேன்னு தான் அவங்க உன்னை வீட்டை விட்டே அனுப்பியிருக்கிறாங்க. வீட்டை விட்டு அனுப்பிட மட்டும் இல்லாமல் மனோஜோட வாழ்க்கையை விட்டே அனுப்ப நினைக்கிறாங்க. திரும்ப இதுக்குமே கிறிஷுக்குமே வந்து அந்த பழக்கத்தை பழக்கிற, எங்கே பாரு அவனையுமே நீ பழுதாக்குற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அம்மா இங்கே பாரு, என்னோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். கிறிஷும் இப்படி வந்து தனிமையாக இருக்கணும், நானும் இப்படி தனிமையாக இருக்கணுமா, அதை நீ பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கணுமா, இதுதான் உன்னோட விருப்பமா? இங்கே பாரு, என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுமென்றதுக்காகத்தான் நான் இந்த விஷயமெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். கிறிஷுக்கு ஒரு அப்பா கிடைக்கணும், அதாவது மனோஜ் தானே அவங்களுக்கு அப்பா, அதனால தான் அவங்கள அப்பான்னு கூப்பிட சொல்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு கல்யாணி, உன்னே அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் மட்டும் எந்த முடிவும் நான் எடுக்க மாட்டேம்மா, யாரோட பேச்சையுமே நான் கேட்க மாட்டேன். நான் போட்டது தான் வந்து இங்கே முடிவு, நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கும் என்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு மனோஜோட கடைக்கு போகிறா. இவன் என்ன திருந்த மாட்டா போல இருக்குது. அந்த வித்யாவுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லணும்னு வந்துட்டு வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, என்ன வித்யா இந்த கல்யாணி மாறவே மாட்டேன்றா, இப்போ கிருஷியுமே கூட்டிகிட்டு போகிறா அந்த கடைக்கு, இவ்வளோ நாளும் தான் தனியாக போயிட்டு இருந்தா, இப்போ கிருஷியுமே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து வித்யா சொல்கிறாங்க, நான் என்னடி பண்ணுறது, அவளுக்கு என்ன தான் சொன்னாலும் புரிய மாட்டேன்டுது, அவள் என்ன தான் முயற்சி எடுத்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இவளை சேர்த்து கொள்ளவே போகிறதில்லை. அந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. அவங்களுக்கு இன்னுமே கோவத்தை உருவாக்குற மாதிரியான செயற்பாடை தான் இந்த ரோகிணி பண்ணிகிட்ருக்கிறா. நானுமே ரொம்ப அட்வைஸ் பண்ணிவிட்டேன், அவள் கேட்குறதா இல்லை. அவள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இன்னுமே கொஞ்சம் வந்து மனோஜை எங்கட பக்கத்துக்கு மாற்றிலான்னு நினைக்கிறாங்க. அவங்க மாறவே மாட்டாங்க. அவங்க டிவோர்ஸ் எடுக்கிறது தான் அவங்களோட நோக்கம். நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள், ரோகிணி ரொம்ப வசதியான பொண்ணு, மலேசியாவில் பெரிய கோடீஸ்வரியாக இருக்கிறான்னு சொல்லித்தான் அந்த ஆண்டி வந்து ரோகிணியை தன்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ தான் அவள்கிட்ட எதுவுமே இல்லையே. அது மட்டும் இல்லாமல் வந்து மனோஜுக்குமே ரொம்ப வசதியான பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு தான் விருப்பம். அப்படிப்பட்டவங்க இவங்களை ஏற்றுக்கொள்வாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதை ரோகிணிக்கு நல்லாவே தெரியுமே. எதுக்கு ரோகிணி இந்த விஷயத்தில் வந்து இந்த மாதிரி பிடிவாதமாக இருக்கிறான்னு எனக்கு புரியலை. இதுக்கு மேலே இதை பற்றி என்னோட பேசாதீங்க ஆண்டி, என்ன பண்ணுறது, உங்களோட வேதனையில் நீங்கள் பேசுகிறீங்க. ஆனாலுமே என்னால் இந்த விஷயத்தில் தலையிட்டு எந்த பிரச்சனையும் தீர்க்க போகிறது இல்லை நான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி என்று இவங்க பேசாமல் இருக்கிறாங்க. அங்கே மனோஜ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ரோகிணி நீ தான் கேட்டல ரெஸ்டாரண்ட்டுக்கு வா, கிறிஷோட வந்து அன்பாரு பாசமாயிருன்னு கேட்டால, அப்புறமா நான் வந்து டிவோர்ஸ் தந்துடுவேன்னு சொன்னேன்ல, இப்போ வச்சு சொல்லு நீ டிவோர்ஸ் தருவியான்ற மாதிரி வந்து கேட்கும்போது ரோகிணிக்கு கோவம் வந்துட்டுது. சாப்பிட்டு கொண்டிருந்த ரோகிணி சாப்பிட்டு கொண்டிருந்த தட்டை தூக்கி எறிஞ்சிட்டு, என்ன மனோஜ் பேசிகிட்டு இருக்கிற, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, கிறிஷில் பாசமாக இருக்கிற, என்னில் பாசமாக இருக்கிற, அதனால் டிவோர்ஸ் தாரியாண்டு கேட்குறிய, கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமாக இல்லை, இப்படி பாசமாக இருந்துட்டு இப்படியா கேட்பாங்க, அவன் சின்ன பையன் எவ்வளோ கவலைப்படுவான் பாரு, இந்த மாதிரியெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு டிவோர்ஸ் தாரியாண்டு எங்களுடைய அம்மா பார்த்து கேட்குறானே என்ற மாதிரி வந்து நினைக்க மாட்டான். என்ன மனோஜ் இது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன ரோகிணி இப்படி கோவப்படுற, இங்கே பாரு எல்லாருமே எங்களை தான் பார்க்குறாங்க, இங்கே பாரு
நீ தானே சொன்ன இப்படி என்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆமா நான் சொன்னேன் தான். அதுக்கு அடுத்த நாளே இப்படி கேட்பியா? கொஞ்ச நாள் போகட்டும் என்ற மாரி வந்து சொல்றாங்க. ச்சே! என்ன மனோஜ் நீ திருந்தவே மாட்டியா? என்ற மாரி வந்து கோவப்படுறாங்க. இப்படி கோவப்படும்போதே மனோஜ் வந்து யோசிச்சிருக்கணும். அவங்க டிவோர்ஸ் தரதுக்காக என்ன இங்க வர பண்ணல. அவங்க பழையபடி என்ன தன்ட பக்கம் இழுக்கறக்கு தான் வர பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எவிடன்ஸ் தேவைப்படுது. நான் தானே கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறேனே, அதில அவ வந்து வின் பண்றதுக்கு தான் இந்த மாரி பண்றான்றத அவங்க யோசிச்சிருக்கணும். அவங்க யோசிக்கல. அதே மாரி ரோகிணியும் யோசிச்சிருக்கணும். மனோஜ் வந்து இந்த மாரி அன்பா இருக்கிறது உண்மையானது கிடையாது. அவனோட நோக்கமே வேற. அவன் வேற யாரையோ கல்யாணம் பண்ண நினைக்கிறான். என்னட்டேருந்து டிவோர்ஸ தான் எதிர்பார்க்குறானே ஒழிய, என்னட்டேருந்து அன்பை வந்து அவன் எதிர்பார்க்கலன்ற மாரி வந்து யோசிச்சிருந்தாங்கன்னு சொன்னா, அவங்க திரும்ப திரும்ப இவங்களுக்கு போய் கூப்பிட்டு கொண்டே இருக்க மாட்டாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு வா, பீச்சுக்கு வா, அங்க வா, இங்க வான்னு கூப்பிட்டு கொண்டு இருக்க மாட்டாங்க. ஆனா வந்து கிரிஷ்க்கு வந்து இது விளங்கிட்டுது. கிரிஷ் வந்து வீட்டுக்கு வரும்போது ரோகிணிய பார்த்து ஒரு விஷயம் கேட்குறாங்க. அம்மா ஒரு விஷயம் கேட்பேன். நீங்க தப்பா நினைக்கக்கூடாது. என்ன திட்ட மாட்டேன்னு சொல்லுங்க நான் சொல்றேன்ற மாரி வந்து சொல்றாங்க. என்ன கிரிஷ் நீயும் ஏதாவது பிரச்சனை வந்து சொல்ல போறியா? ஏற்கனவே அவன் தார பிரச்சனை பத்தாதுன்னு சொல்லி நீயும் ஏதாவது கேள்வி கேட்டு என்ன டார்ச்சர் பண்ண போறியா? என்ற மாரி வந்து கேட்குறாங்க. சரி விடுங்கம்மா நான் எதுவுமே கேட்கல என்ற மாரி வந்து சொல்றாங்க. சொல்லு கிரிஷ் எதுவா இருந்தாலும் சொல்லு. ஆனா திருப்பி திரும்ப இந்த மாரி வந்து அவன பத்தியே பேசிட்டு இருக்க வேண்டான்னு தான் நான் நினைக்கிறேன் என்ற மாரி வந்து சொல்றாங்க. அம்மா நீங்க இவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்க. எதுக்காக? அந்த அங்கிள் எங்களோட சேர்ந்து எங்கள வீட்லயே இருக்கணும்ன்றதுக்காக தானே. ஆனா அந்த அங்கிளோட நோக்கம் உங்களோட சேர்ந்து வாழ்றது இல்ல. உங்கள விட்டு நிரந்தரமா பிரியறது போல இருக்கு. பார்த்தீங்களா? ஒரு சாப்பாடு வாங்கி தந்துட்டு உடனே என்ன கேட்குறாங்க? நீ வந்து டிவோர்ஸ் தந்துடுவேல்லன்ற மாரி வந்து கேட்குறாங்க. இப்படிப்பட்டவங்கள நம்பி எதுக்கம்மா நீங்க உங்களோட வாழ்க்கைய நாசமாக்குறீங்க? எனக்கே இவ்வளோ புரியுது. ஏம்மா உங்களுக்கு புரிய மாட்டேன்டுது? என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது தான் ரோகிணி யோசிக்கிறாங்க. கிரிஷ் சொல்றதுலயும் ஒரு விஷயம் இருக்குல்ல. அதாவது மனோஜுக்கு எங்க மேல பாசம் இல்ல. சும்மா நடிக்கிறான். டிவோர்ஸ் வாங்குறதுக்காக நடிக்கிறான். நான் வந்து அவன பாசமா இருக்க பண்றதுக்கு எப்படியெல்லாம் டிவோர்ஸ் தாரேன்ற மாரி வந்து நடிக்கிறனோ, அதே மாரி தான் இவன் நடிக்கிறான்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. இனி என்ன பண்ணலாம்ன்னு யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறமா என்ன பண்ண போறாங்க ரோகிணி? இவங்க ரோகிணி பண்ற விஷயங்கள வந்து முத்து, மீனா வந்து கவனிச்சுட்டு வந்து விஜயாக்கு சொல்ல போறாங்களா? சொன்னதுக்கப்புறமா விஜயா என்ன பண்ண போறாங்க? மனோஜ் அண்ட் த கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. தேங்க் யூ. பாய்.